துவாரகைக்கு ஸ்வர்ண துவாரகை என்றே ஒரு பெயர் உண்டு. சூரியன் உதிக்கும் போது கடலின் அலைகளுக்கு நடுவே அந்த நகரத்தின் தங்க கோபுரங்கள் ஜொலிப்பதைக் காண 2 கண்கள் போதாது என்று புராணங்கள் கூறுகின்றன. யாதவ குலத்து பெண்கள் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் பட்டு ஆடைகளையும் அணிந்து வீதிகளில் உலாவிய காட்சி நகரத்திற்கு மேலும் அழகு சேர்த்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது ஒரு வெறும் கதையாக மட்டுமே கருதப்பட்டது. ஆனால் மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்ட வெறும் கற்பனை என்று பலர் கூறினர். துவாரகை ஏன் மூழ்கியது? கிருஷ்ணர் இவ்வுலகை விட்டு நீங்கியவுடன் துவாரகை கடலில் மூழ்கியது. இதற்கு பின்னால் 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. காந்தாரியின் சாபத்தினாலும் முனிவர்களின் சாபத்தினாலும் யாதவ குலம் அழிந்து நகரம் கடலில் மறைந்தது. கிருஷ்ணர் மதுராவிலிருந்து வெளியேறி துவாரகையை உருவாக்கினார். இதனால் அவருக்கு ரணச்சோட்ரா என்ற பெயர் உண்டு. இது அவர்களின் பாதுகாப்பிற்கான வழி. இவை அனைத்தும் மகாபாரதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள துவாரகையின் அமைப்போடுள்ள 9 லட்சம் அரண்மனைகள், தங்கம், வெள்ளி மற்றும் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட மாளிகைகள் அங்கு இருந்ததாக கூறப்படுகிறது. எதிரிகள் எளிதில் நுழைய முடியாதபடி கடல் சூழ்ந்த தீவாக இது உருவாக்கப்பட்டது. இது ஒரு கோட்டை நகரம் போல செயல்பட்டது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மிகப்பெரிய கடல்மட்ட உயர்வு அல்லது சுனாமி போன்ற இயற்கை சீற்றத்தால் இந்த நகரம் மூழ்கியிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சுதர்சன சக்கரம் இது ஒரு மிகச்சிறந்த பொறியியல் நுட்பம் கொண்ட ஆயுதம். துவாரகைக்குள் நுழைபவர்கள் ஒரு குறிப்பிட்ட முத்திரையை வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. கடலுக்கு அடியில் நடத்தப்பட்ட ஆய்வில் அத்தகைய முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மகாபாரதத்தில் சால்வன் என்ற அரசன் துவாரகையின் மீது போர் தொடுத்த போது அவன் சௌபா என்ற பறக்கும் கோட்டையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. துவாரகையை வானிலிருந்து தாக்க முற்பட்ட போது கிருஷ்ணர் தனது அதிநவீன ஆயுதங்களால். புராணங்கள் இதை விவரிக்கின்றன. இது ஒரு பெரிய ரகசியம். புராணங்கள் கூறுகின்றன, கிருஷ்ணர் தன் வானிலிருந்து தாக்க முயன்ற போது இது பண்டைய காலத்தில் இருந்த அதிநவீன தொழில்நுட்பத்தின் ரகசியமாக கருதப்படுகிறது. துவாரகை ஒரு தீவு நகரம் என்பதால் அவசர காலங்களில் வெளியேறவும் ரகசியமாக செய்திகளை பரிமாறவும் நகரின் அடியில் பல சுரங்கப்பாதைகள் இருந்தன. கடலுக்கு அடியில் இன்றும் அந்த சுரங்கங்களின் நுழைவு வாயில்கள் போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றன. பலருக்கு தெரிந்தது குஜராத்தில் உள்ள கடற்கரை துவாரகை மட்டுமே. ஆனால் கிருஷ்ணன் துவாரகதீஷ் கோயில், புனித நதியான கோமதி, ருக்மிணி அர்ப்பணிப்பு கோயில், பண்டைய குன்றான ஹர்ஷத்ரா. கோமதி துவாரகை தற்போது நாம் பார்க்கும் முக்கிய கோவில். பெட் துவாரகை கிருஷ்ணரின் இல்லம் அமைந்திருந்த தீவு. முல் துவாரகை கிருஷ்ணர் மதுராவிலிருந்து வந்து முதலில் தங்கிய இடம். சுதாமாபுரி கிருஷ்ணரின் நண்பர் குசேலர் வாழ்ந்த இடம். டாகூர் துவாரகை இங்குள்ள கிருஷ்ண விக்கிரகம் துவாரகையிலிருந்து பக்தருக்காக ரகசியமாக தானாகவே இடம்பெயர்ந்ததாக கூறப்படுகிறது. முனிவர்களே, யாதவகுலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணரின் மகன் சாம்பன் வணங்குகிறேன். அன்புடன் வருக சாம். ஓ முனிவர்களே, அகங்காரம் உன்னை எரிம்பு உலக்கையை பிரசவிப்பாய். இல்ல முனிவர்களே, இதோ என் மந்திர வித்தை. நீ யாதவ குலத்தின் சாம்பன். நீ ஒரு இரும்பு உலக்கையை பிரசவிப்பாய். இல்லை, இது என்ன தண்டனை? முனிவர்களே, இந்த பொருளை பாருங்கள். இல்லை, இது ஒரு அரிய மூளைத்தான். இந்த ஏமாற்றத்தால் நீ ஒரு இரும்பு உலக்கையை பிரசவிப்பாய். அந்த உலக்கையை தூளாக்கி யாதவர்கள் கடலில் எறிந்தனர். அந்த தூள்கள் கடலோரத்தில் கோரை பொருட்களாக வளர்ந்தன. ஒரு போரின் போது யாதவர்கள் அந்த புற்களை பறித்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட போது அவை இரும்பு தண்டுகளாக மாறியும் அழித்தன. இது ஒரு மிகப்பெரிய கர்மவினை ரகசியமாக கருதப்படுகிறது. நமது வரலாற்றில் புதைந்துள்ள இது போன்ற இன்னும் பல ரகசியங்களை தேடி பயணிப்போம்.